வணக்கம். இன்னைக்கு நீங்கள் கேட்க போகும் சிறுகதை சினிமாவுக்கு ஒரு கதை. எழுதியவர் சுமோகன் அவர்கள். வீட்டு வாசலில் ஏதோ கார் வந்து நிற்கும் ஒலி கேட்டது. கோமதி கை காரியத்தை அப்படியே போட்டுவிட்டு யார் வந்திருக்கிறார்கள் என எட்டி பார்க்க ஜன்னல் அடிக்க விரைந்தாள். நம்மை தேடிக்கொண்டு வர யார் இருக்கிறார்கள் என்று கேட்டான் நாராயணன். அன்றைய தினசரியில் காலையில் படிக்க விட்டு போன பகுதிகளின் மேல் தன் விழிகளை ஓட்டியபடி அவன் பேச்சை பொருட்படுத்தாமல் ஜன்னல் திரையை விலக்கி கோமதி வெளியே எட்டி பார்த்தாள். என்னங்க, கார் நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்குது. யாரோ 2 பேர் இறங்கி உங்களை பார்க்கத்தான் வர்றாங்க என்றாள் பரபரப்புடன். எவனாவது விலாசம் மாறி வந்திருப்பான் என மெதுவாக முணுமுணுத்த நாராயணன் கையை ஊன்றிக்கொண்டு எழுந்தான். கொடியில் கிடந்த டர்க்கி துண்டால் தன்னை போர்த்தி கொண்டான். அதற்குள் கோமதி ஓடிப்போய் வாசல் கதவை திறந்து விட்டிருந்தாள். 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர், முகத்தில் அதிகாரக்கலை, இடுப்பில் பாலிஸ்டர் வேஷ்டி, தழைய சந்தன கலர் ஜிப்பா, கழுத்தில் பருமனான மைனர் செயின், கையில் மோதிரங்கள், செல்வ செழிப்பை பறைசாற்றியபடி உள்ளே நுழைந்தார். கூடவே எளிமையாக ஒருவர் கைப்பையை ஏந்தியபடி. முன்னவர் பின்னால் ரொம்ப பணிவுடன் நடந்து வந்தார். நீங்க தானே மிஸ்டர் நாராயணன்? ஆமா, போன மாதம் கல்யாணி மாத இதழில் உங்கள் குறுநாவல் மகிழும் பூக்கள் என்பதற்கு பரிசு கிடைத்திருக்குது அல்லவா? ஆமாம், என் பெயர் சுந்தர விநாயகன். SV பிக்சர்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதற்கு நான் தான் முதலாளி. எங்கள் டைரக்டர் கமலநாதன் உங்கள் கதையை பற்றி சொன்னார். நானும் படித்தேன். படம் எடுக்க நல்ல சப்ஜெக்டு. எனக்கு எதையும் ஆற போடுற பழக்கம் கிடையாது. உங்ககிட்ட உடனே பேசி முடிவு செய்யலாம்னு. நாராயணனின் முகம் மலர்ந்தது. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் என கூறியவன் ஓரமாக மடித்து போட்டிருந்த 2 இரும்பு நாற்காலிகளை பிரித்து போட்டான். தானும் ஒரு முக்காலியை இழுத்து போட்டு கொண்டான். நம்ம படமெல்லாம் கமலநாதன் தான் டைரக்டர் செய்கிறாரு. அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களே. சமீபத்தில் கூட எங்கள் படம் ஆலமர நிழல் ஜனாதிபதி பரிசு வாங்கி. ஆமாம் தெரியும். படம் கூட பார்த்தேன். பிரமாதம் என்றான் நாராயணன் மனம் திறந்து. உங்கள் வீட்டு விலாசம் எங்களுக்கு தெரியலை. கலைவாணி ஆஃபீஸுக்கு டெலிஃபோன் செய்து விசாரித்து விட்டு வந்திருக்கிறோம். உள்ளே மறைந்தும் மறையாமலும் என்றபடி கோமதி இந்த உரையாடலை கவனித்து கொண்டிருந்தாள். நாராயணன் மின்வாரியத்தில் பணிபுரியும் ஒரு குமாஸ்தா. சர்வீஸ் தான் 15 வருஷம். வருட சம்பளம் தொட்டுக்கொள் துடைத்துக்கொள் என்ற வகையில்தான் இருந்தது. எல்லா பத்திரிகைகளுக்கும் சிறுகதைகள் எழுதி அனுப்புவான். 5ற்கு 2 பழுதில்லாமல் அச்சேரும். கடைசியாக கலைவாணி இதழ் நடத்திய குறுநாவல் போட்டியில் அவனுடைய படைப்பு 3வது பரிசாக ரூபாய் 500 பெற்றிருந்தது. கோமதியின் மனம் பரபரவென்று கணக்கு போட்டது. சினிமாக்காரர்கள் அள்ளி அள்ளி கொடுப்பார்களாமே. 10,000, 20,000, 50,000, ஏன் 1,00,000 கூட தருவாங்க. கோமதி, காஃபி என்றான் நாராயணன். அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அவசரமாக போக வேண்டும். ஸ்டூடியோவில் காத்திருப்பாங்க என்ற சுந்தர விநாயகன் தம்முடன் வந்தவரிடம் ஏதோ மெதுவாக சொன்னார். அவர் தன் கைப்பையை திறந்து டைப் செய்யப்பட்டிருந்த பத்திரத்தை வெளியே எடுத்தார். இந்த ஒப்பந்தம் நாங்கள் வழக்கமாக கதாசிரியர்களுடன் செய்து கொள்வோம். எங்கள் வக்கீல் தயார் செய்து கொடுத்தது. படித்து பாருங்க என சுந்தர விநாயகம் நீட்டினார். பத்திரம் சுருக்கமாக இருந்தது. அவன் கதையை உபயோகப்படுத்தி எல்லா மொழிகளிலும் படம் எடுக்க உரிமை கேட்டிருந்தார்கள். நாராயணன் அந்த பத்திரத்தை நிதானமாக படித்தான். இப்போ முன்பணம் 1000 ரூபாய் தர்றோம். படப்பிடிப்பு ஆரம்பமாகும் நாள் இன்னொரு 4000. படம் வெளிவரும்போது பாக்கி 5000, மொத்தம் 10,000 என்றார் சுந்தர விநாயகம். இவ்வளவுதானா என கேட்ட நாராயணன் சிரத்தை இல்லாமல் திருப்பி கொடுத்தான். உங்ககிட்ட வெறும் கதையைத்தான் வாங்குறோம். அதற்கு ட்ரீட்மெண்ட் எழுதணும். அப்புறம் வசனகர்த்தாவிற்கு பணம் தரணும். படம் முடியும் வரை அவரை பக்கத்தில் இருத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியாததா என குழைந்தார் அவர். இல்லைங்க, எனக்கு சம்மதம் இல்லை என்றார் நாராயணன். உள்ளே கோமதி இந்த பதிலை கேட்டு அதிர்ந்து போனாள். யோசிங்க, அவசரப்படாதீங்க. இதில் யோசிக்க என்னங்க இருக்கு? எனக்கும் உலக நடப்பு தெரியும். கோமதி கலவரப்பட்டு போனாள். நிச்சயம் இந்த மனிதர் எக்கு தப்பாக பேசி வந்தவர்களை விரட்டிவிடப் போகிறார். நல்ல வாய்ப்பு நழுவிவிடப் போகிறது. இப்படி சொன்னால் எப்படி? உங்கள் அபிப்பிராயம் என்ன இருக்கிறது சொல்ல? ஒரு கதைக்கு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து வாங்கியதாக கூட கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் ஒரு மொழியில் ஹிட்டான படத்துக்கு. எழுதியவர் ஏற்கனவே பிரபலமாக இருப்பார். இது உங்களுக்கு ஆரம்பம் தானே. நம்ம கம்பெனி ராசியை பாருங்களேன். அடுத்தடுத்து உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும்.
எனக்கு பேராசை கிடையாது. ஏதாவது ஆதாயம் கிடைத்தால் அது கணிசமாக உருப்படியாக இருக்க வேண்டும். 50,000 கொடுங்கள், அதுவும் தமிழ் பட உரிமைக்காக மட்டும். பணம் மொத்தமாக ஒரே தவணையில் தர வேணும். அவர் சிரித்தார். யாரோ தப்பா கதை கட்டி விட்டுருக்காங்க. நீங்கள் வெளியில் விசாரிச்சு பாருங்க. எத்தனை பேர் கதையை வச்சுட்டு கம்பெனியாக ஏறி இறங்குறாங்க. எத்தனை பேர் டைரக்டரு, ப்ரொடியூசர் வீட்டு வாசலில் தவம் கிடக்கிறாங்க தெரியுமா? உண்மைதான். ஆனால் நான் அப்படி நிற்கவில்லையே. ஆண்டவன் புண்ணியத்தில் சாப்பாடு போட ஒரு உத்தியோகம் இருக்குது. நீங்கள் தான் என் வீடு தேடி வந்திருக்கீங்க. நான் கேட்டது நியாயம். சம்மதமானால் இப்போதே ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம். அவர் முகம் சுருங்கியது. கோபத்தின் ரேகைகள் முகத்தில் படர்ந்தன. இதோ பாருங்க நாராயணன், நான் கொஞ்சம் நல்லது கெட்டதற்கு பயப்படுறவன். உங்கள் கதையை உங்கள் அனுமதி இல்லாமல் என்னால் படம் எடுக்க முடியாதா என்ன? என்ன பெரிய விஷயம்? கதாநாயகன் கதாநாயகி பெயரை மாற்ற வேண்டும். கும்பகோணத்தில் நடப்பதை கோயம்புத்தூருக்கு மாற்றணும். புதுசாக சில பாத்திரங்கள் இருப்பவர்களின் சிலருக்கு கல் தான். எங்கேயும் அங்கேயும் சின்னதாக ஒரு திருப்பம். நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என சவால் விட்டார். நாராயணன் பொறுமை இழந்தான். இருக்கையை விட்டு எழுந்தான். அப்படி செய்வதானால் செய்யுங்கள். நான் கோர்ட்டில் கேஸ் போட முடியும். ஆனால் அதற்கெல்லாம் என்னிடம் சக்தி கிடையாது. கோர்ட்டிற்கு போய் தான் என்ன செய்ய முடியும்? நான் பார்க்காத வழக்கா? சந்திக்காத கோர்ட்டா? உங்கள் பக்கம் கேஸ் ஜெயிச்சா கூட செலவு போக 10,000ஆவது மிஞ்சுமா என்பது சந்தேகம்தான் என்றார். எதற்கு வீண் பேச்சு? நான் சொன்ன தொகைக்கு விருப்பம் இருந்தால். வந்தவர் எழுந்து விட்டார். வீட்டு வாசலை தட்டிய ஸ்ரீதேவியை அலட்சியம் செய்கிறீங்க, இதற்காக நிச்சயம் வருத்தப்பட போறீங்க என்று எச்சரித்து விட்டு போனார் சுந்தர விநாயகம். அவர்கள் போனதும் நாராயணனை கோமதி முழு வென்று பிடித்து கொண்டு விட்டாள். என்னங்க இப்படி செய்துட்டீங்க? 10,000 என்றால் சும்மாவா? கிட்டத்தட்ட 4 பவுன் வாங்கலாம் என அங்கலாய்த்தாள். 10,000 ரூபாய் பெருசுதான் கோமதி. அதை மொத்தமாக கொடுத்தா நீ சொன்னபடி பயன்படும் தான். இப்போது 1000 ரூபாய் வாங்கியவுடன் அவர் எப்போது படம் ஆரம்பிப்பார் என காத்துட்டு இருக்க வேணும். அப்புறம் அது எப்போது முடியும்னு எதிர்பார்க்க வேணும். 4 பெரிய மனிதர்கள் வந்தா உட்கார சோஃபா வாங்குவோம். பிறகு அவர்களுக்கு குளிர்பானம் வழங்க ஒரு ஃப்ரிட்ஜ் தேவைப்படும். இதெல்லாம் வைக்க இடம் போதாது என்று வேறு வீடு பார்ப்போம். கடைசியில் அந்த 10,000-த்தை நாம் முழுசாக பார்க்கும்போது நமக்கு கடன் சுமை 2 பங்காயிருக்கும். புரியுதா? கோமதிக்கு புரியவில்லை. அவன் சொல்வதில் எந்த நியாயமும் இருப்பதாக தெரியவும் இல்லை. தனக்கும் தெரியாது, மற்றவர் சொன்னாலும் கேட்பதில்லை என மனதிற்குள் அவனை நொந்து கொண்டாள். சுந்தர விநாயகம் சும்மா பயமுறுத்தவில்லை, சொன்னதை செய்தே காட்டினார். நாராயணனின் கதை பூக்களின் புன்முறுவல் என்ற தலைப்பில் 6 மாதத்தில் வெளியிடப்பட்டது. இயக்கம் கமலநாதன். SV பிக்சர்ஸ் கதை இலாக்கா திரைக்கதைக்கு பொறுப்பு ஏற்றது. கதையின் மைய கருத்து முடிவு மாற்றப்படவில்லை. அங்கேயும் இங்கேயும் சிறு சிறு திருப்பங்கள், மாற்றங்கள். நாராயணன் கோமதி 2 பேரும் படம் பார்த்துவிட்டு வந்தார்கள். பரவாயில்லை, நன்றாக எடுத்திருக்கிறாங்க என நாராயணன் அபிப்பிராயம் சொன்னபோது கோமதிக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. ஆமாம், உங்களுக்கு ரோஷமே கிடையாதா? உங்கள் கதையை உங்களிடம் சவால் விட்டுட்டு ஒருத்தன் திருட்டுத்தனமாக படம் எடுத்திருக்கிறான். கோபமே வரலையா? கோபம் வந்தால் என்ன ஆகும் கோமதி? கோர்ட்டுக்கு போகலாம். எத்தனை வருஷம் ஆகுமோ, எவ்வளவு செலவழியுமோ. விடு விடு, ஆண்டவன் இருக்கிறான், பார்த்துக்குவான். ஆண்டவனுக்கு என்ன? நாம் பிறந்ததிலிருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு. என்ன என நொடிந்தாள் கோமதி. இப்போது என்ன செய்ய வேணும்னு சொல்ற என கேட்டான் நாராயணன் அலுப்புடன். இப்படியே எல்லாவற்றிற்கும் சமாதானம் சொல்லிக்கொண்டு கோவில் தேர் மாதிரி இருந்த இடத்தை விட்டு அசையாமல் இருங்க என கத்தி விட்டு போனாள் கோமதி. 2 மாதங்கள் கழித்து பத்திரிகை படித்து கொண்டிருந்த நாராயணன் கோமதியை கூப்பிட்டான். இதோ பாரு என ஒரு செய்தியை காட்டினான். பூக்களின் புன்முறுவல் அப்பட்டமான காப்பி. SV பிக்சர்ஸ் சமீபத்தில் வெளியிட்ட பூக்களின் புன்முறுவல் தங்கள் வெளியீடான தங்களது ஹிந்தி படத்தின் அப்பட்டமான காப்பி என்று கிளாசிக் பிக்சர்ஸ் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. படத்தை தொடர்ந்து திரையிட தடை செய்து இடைக்கால உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. இது என்னங்க, உங்க கதையை போய் காப்பிங்கிறாங்க? என் கதை இல்லை கோமதி, அதை அப்படியே எடுத்திருந்தா இந்த வழக்கு வந்திருக்காது. இஷ்டப்படி அவர்கள் ஏதேதோ மாற்ற போய் அது இப்போது கிட்டத்தட்ட அந்த ஹிந்தி பட கதையை ஒட்டி போய்விட்டது என்றான் நாராயணன். இப்போது என்ன ஆகும்? பம்பாய்க்காரன் பெரிய புள்ளி, கடைசி வரையில் இழுத்தடிப்பான். படத்தை முடக்கி விட்டதால சுந்தர விநாயகத்துக்கு ரொம்ப நஷ்டம் ஏற்படும். கூடவே ஏகப்பட்ட நஷ்ட ஈடும் பம்பாய்க்காரனுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் என்றான் நாராயணன். இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே. ஏதோ ஒரு தப்பு செய்யும் போது கூட இந்த தப்புகள் திருப்பி நம்மளுக்கு நடக்கத்தான் செய்யுது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.